என்னோடய மோட்டோ என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சிசேரியன்னாவே எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இன்றைக்கி நார்மல் டெலிவரினா எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம் தானே? அதே மாதிரி தான் இன்றைக்கி பர்த்து வந்து நார்மலாக குழந்த தரிக்குதுன்றது இன்றைக்கி இயல்பாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதை நம்ம சித்தா டாக்டர் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா, இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு கழித்து எல்லாமே குழந்தனாவே ஃபெர்டிலிட்டி கல்யாணம் பண்ணிட்டு நேராக ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை இவங்க கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டரில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அப்படி தான் இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து குழந்த கன்சீவ் ஆனவொடனே ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணிடுறோம். எந்த ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் டைமிங்கெல்லாம் புக் பண்ணிடுறாங்க. டைமிங்லாம் புக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை எதில் கொண்டு வந்துடக்கூடாது? இந்த ஃபெர்டிலிட்டியில் கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு சித்தா டாக்டரோட ரோல் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோலாக இருக்கணும். அது ஆனால் அந்த இயற்கை கருத்தரித்தல், அந்த கருத்தரித்தலுக்கான விஷயங்கள், அதற்கான மருந்துகள் எல்லாமே எங்கே தான் இருக்குது? தமிழ் மருத்துவமான நம்ம மருத்துவத்தில் தான் இருக்குது. அதை நம்ம எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுத்துக்கூடாது. தமிழ்நாட்டில் ஃபெர்டிலிட்டியா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபெர்டிலிட்டியா அதுக்கு கன்சல்ட் பண்ண வேண்டியது சித்தா டாக்டர் தான். ஃபெர்டிலிட்டியா அதுக்கு மருந்து எடுக்க வேண்டியது தமிழ் மருந்து தான். அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சித்த மருத்துவ சமுதாயத்தில் நம்ம உண்டாக்கணும். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதை எல்லாருமே முன்னெடுத்து செஞ்சு இதை ஒரு டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் உறுதியாக பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டரை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சித்த மருத்துவமனையை இயற்கை கருத்தரித்தல் மையங்களை வந்து அங்கங்கே நிறுவும். அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ.